ரொம்ப டேஸ்டியான வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து 65 மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்து பேனில் எண்ணெய் சேர்த்து பட்டை கல்பாசி தாளிச்சிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நான் எடுத்திருக்கிறது நல்ல மெல்லிசான சேமியா தான் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் சேமியாவை சேர்த்து ரொம்ப கலராமல் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சேமியா முக்கால்வாசி வெந்துடும். இப்போ இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கை நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வைங்க. பாருங்க, சூப்பரான சிக்கன் சேமியா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபி